Dive into a world of luxury with One Aroma fragrances. Visit onearoma.com. Start your mental health journey with the Love Hope Company. Get 30% off on your first therapy session. Make your own style statement with Studio Profile. Exclusive offer for students. பெல்ட் அடிக்கிறீங்க, ஒரு பக்கம் கிஸ் பண்றீங்க, இன்னொரு பக்கம் உங்க கண்ணாலேயே கில் பண்றீங்க, ஒரு பக்கம் கில் பண்றாங்க. ஓ மை காட், எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? நீங்க எப்படிங்க இதெல்லாம் சொல்றீங்க? சொல்லுங்க, எவ்வளவு அழகா இருக்கு. சரி எப்படி இந்த படத்துல வந்தீங்க? இல்ல அப்படிதான் ஏதாவது என்னங்க சிரிக்கிறாங்க, வெக்கப்படுறீங்க. the way is அந்த ஒரு ஆக்சுவலா இப்பதான் சொல்றேன். ஆனா இந்த பிங்க் ஆகும் சொல்லுவாங்கன்னா இப்பதான் நான் பாக்குறேன் சிரிக்கும் போது. பல்டி உண்மையான ஜாலக்காரி தான் நீங்க. சுத்தி அங்கதான் வராங்க. இல்ல இப்ப பாருங்க, honestly ஜாலக்காரிக்காக இந்த இதுக்காகவே சாய்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நிஜமாவே பூக்காரி, ஓகே, அது பூக்காரி. ஸோ அதுக்காக நான் ஷூட்க்கு முன்னாடி 2 days வந்தோடனே எனக்கு என்ன சொன்னாங்க, ஒரு சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வந்தோடனே அது மாலா பூ அது பண்ணணும். ஆனா நான் பூவு நூல் இல்லாம என்ன அவங்க இதயத்துல கோத்துட்டாங்க, எப்படின்னே தெரியல. நான் எதிர்பார்த்தேன். நிஜமாவே கோயம்புத்தூர்ல ஒரு ரியல் பூ மார்க்கெட் நம்ம ஷூட் பண்றோம். அங்கே வந்து எங்கே கேமராஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அங்கே ரியல் க்ரௌடும் இருந்தாங்க. அவங்க வந்து போறாங்க. அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து, அம்மா இந்த பூ எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ரியலாவே வாங்குறாங்க. ரியலாவே வந்தாங்க. அப்ப நான் ஒரு செகண்ட் எனக்கு ப்ராசஸ் ஆகல, அது எனக்கு கேக்குறாங்களா அப்படின்னு. பெல்ட் அடிக்கிறீங்க, ஒரு பக்கம் கிஸ் பண்றீங்க, இன்னொரு பக்கம் உங்க கண்ணாலேயே கில் பண்றீங்க, ஒரு பக்கம் கில் பண்றாங்க. ஓ மை காட், எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? நீங்க எப்படிங்க இதெல்லாம் சொல்றீங்க? அதுவும் அவர் பயங்கரமா போன்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சு போன் ரெண்டு காலுக்கு உள்ள வச்சிருக்காரு. போன் அது வந்து எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கு நம்மளுக்கு. அந்த பிரீத்தி அஸ்ரானி பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இரும்பிலே ஒரு 20 அது மாதிரி வந்து எனர்ஜி ஆகிட்டே இருக்கு. நோட் பண்ணுங்க, அவங்கள பார்க்கும்போது அப்படி இல்லை, கொஞ்சம் டக்குன்னு நான் இந்த பக்கம் நான் இரும்பிலே மாத்தி போட்டுருவாங்க. பாசிட்டிவிட்டி சொன்னீங்க, எங்க எனர்ஜி சொல்றீங்க. இல்ல எல்லா பக்கமும் நம்ம நண்பன் ஃப்ரெண்ட்ஷிப் பண்றீங்க. ஒருத்தருக்கு ஒன்னு ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. பண்ணிட்டேன் நான். என்ன பண்றது, 4 மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க. வெளில எடுக்க ஆரம்பிச்சிடலாம். 4 பேருக்கு வேற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ப்ரொடியூசரும் அப்புறம் அல்ஃபோன் அந்த மாதிரி மிஸ்ஸிங், அவருக்கும் 2-3 போட்டிருப்பேன். சரி பரவாயில்ல. சொல்லுங்க, எவ்வளவு அழகா இருக்கு. சரி எப்படி இந்த படத்துல வந்தீங்க? இல்ல அப்படிதான் ஏதாவது என்னங்க சிரிக்கிறாங்க, வெக்கப்படுறீங்க. the way is அந்த ஒரு ஆக்சுவலா இப்பதான் சொல்றேன். ஆனா இந்த பிங்க் ஆகும் சொல்லுவாங்கன்னா இப்பதான் நான் பாக்குறேன் சிரிக்கும் போது, ஃபர்ஸ்ட் டைம் லைவா. சாரி நான் உண்மையான சாரி. ஓகே, நம்ம அதை சொல்லுங்க. பல்டி உண்மையான ஜாலக்காரி தான் நீங்க. சுத்தி அங்கதான் வராங்க. இல்ல இப்ப பாருங்க, honestly ஜாலக்காரிக்காக இந்த இதுக்காகவே சாய்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நிஜமாவே. ஏன்னா சாய் ஹாஸ் இவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி. எனக்கே பர்சனல் லைக் இட்ஸ் லைக் நம்ம படம் சாங் அப்படி இல்லாம ஜெனரலாவே எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கேட்கும் போதே அவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த ஜாலக்காரி அது மைண்ட்ல அப்படியே ஆன் லூப் இருக்கு. அண்ட் இப்போ கூட வெளியே எல்லாருக்கிட்ட நான் வேற செட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது எல்லாரும் வந்து ஜாலக்காரி இவ்வளவு நல்லா இருக்குன்னு பாட்டு அந்த மாதிரி சாங் அவ்வளோ நல்லா இருக்கு. ஒரு பெரிய தேங்க்ஸ். ஹீஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் ஆஃப் கோர்ஸ் கமிங் டு பல்டி ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. இது என்னோட ஜோன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கு அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் அண்ட் அப்படியே கண்டென்ட் இருக்கு இந்த படத்துல. மெயின் எனக்கு உன்னிச்சேட்டா ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் கன்வின்ஸ் ஆகுறதே இட்ஸ் லைக் என்னோட கேரக்டரைசேஷன் மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ஹோல் நான் பார்த்தேன் படம் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த கண்டென்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எனக்கு அது கன்வின்ஸ் பண்ணிச்சு டு பி அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட கேரக்டரைசேஷன் அதுவும் செம்மையாக இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்ஃபேக்ட் என்னோட மட்டும் இல்லை, எல்லா கேரக்டர்ஸ் இதுலேயுமே எல்லா கேரக்டர்ஸ்க்கு ஒரு யூனிக்கான ஒரு இது இருக்குது. லைக் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருந்தாலுமே அந்த ஒரு இம்பேக்ட் இருக்குது. இப்போ அல்ஃபோன்ஸ் சாரோட நீங்க கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்வாக்ல நீங்க இதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம பார்க்கல எப்பவுமே. ஸோ இட்ஸ் லைக் எவ்ரிபடி ஹேஸ் தட் ஓன் ஒரு யூனிக்னஸ் இருக்கு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் ஸ்பேஸ் டு பெர்ஃபார்ம் அங்கே இது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் லைக் இது என்னன்னா ஒரு இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் லைக் லவ், ஆக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இதுல எவ்வளோ பியூட்டிஃபுல்லா காட்டினாங்க.
ஸோ இதெல்லாமே கேட்கும்போது எனக்கு as a படம் அவங்க நரேட் பண்ணும்போதே நான் விஷுவலைஸ் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னாங்க. நான் இல்லாத சீன்ஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அவ்வளோ இன்வால்வ்டாக இருக்காங்க இமீடியட்டாக அதில். ஒவ்வொரு ஷார்ட் இப்படி எடுக்குமா அப்படி எடுக்கும், the way he was in with lot of energy. அப்படியே படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. வீடியோ காலில் இருந்தோம் அப்போது. ஆனால் அவ்வளோ அழகாக சொன்னாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அப்போவே நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன் தட் எஸ் ஐ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஸோ அண்ட் இது ப்ராசஸும் எனக்கு என்னோட கேரக்டரைசேஷன் இதில் என்னன்னா என்ன சொல்றது, பூக்காரி. ஓகே, அது பூக்காரி. ஸோ அதுக்காக நான் ஷூட்க்கு முன்னாடி 2 days வந்தோடனே எனக்கு என்ன சொன்னாங்க, ஒரு சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வந்தோடனே அது மாலா பூ அது பண்ணணும். ஆனா நான் பூவு நூல் இல்லாம என்ன அவங்க இதயத்துல கோத்துட்டாங்க, எப்படின்னே தெரியல. நான் எதிர்பார்த்தேன் எப்படி பரவாயில்ல, தேங்க்யூ. மைண்ட் ஓடிக்குமே. ஆமா ரைட்டாண்ணா, சூப்பர். யா போங்க. ஹா கியூட். போலாமா? போலாம். அடுத்து நெக்ஸ்ட் எப்படி வெளில இங்க இன்டர்வியூ? ஓகே. ஐயோ நாங்க நீங்க டக்குன்னு ஏதாவது பயமுறுத்திருப்பாங்க. யா அடுத்து எஸ். ஸோ அப்படி சொன்னாங்க எனக்கு. சரி ஓகேன்னு 2 days ப்ராக்டிஸ் பண்ணேன். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஹோட்டல் ரூம்ல ஃபுல்லா பூ, இவ்வளோ பூ இருந்துச்சு எல்லாமே கட்டி. ஸோ அதெல்லாம் பண்றேன். ஏன்னா அவன் இவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கால, பேசிட்டே இப்படி பண்ணிட்டே இருக்கான். அந்த என்னோட கேரக்டர் பேர் காவேரி. ஸோ காவேரி இஸ் லைக் திஸ், இவ்வளோ அதுவா இருக்கா. ஸோ எனக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா. அண்ட் நிஜமாவே கோயம்புத்தூர்ல ஒரு ரியல் பூ மார்க்கெட் நம்ம ஷூட் பண்றோம். அங்கே வந்து எங்கே கேமராஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அங்கே ரியல் க்ரௌடும் இருந்தாங்க, அவங்க வந்து போறாங்க, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து கேமராஸ் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நான் என்னோட பொசிஷன்ல இருக்கேன், நான் பார்க்குறேன், என்னோட டைலாக் ஏதோ இருக்கு, நான் யோசிக்கிறேன் எப்படி பண்ண போறேனோ, கேமரால நர்வஸ் ஆகக்கூடாது, கான்ஃபிடென்டா பண்ணணும் அப்படி இப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் என்னோட ஜோன்ல இருக்கேன். அங்கே ஒரு அம்மா வந்து, அம்மா இந்த பூ எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். ஒரு ரியலாவே வாங்குறாங்க. ரியலாவே வந்தாங்க. அப்போ நான் ஒரு செகண்ட் எனக்கு ப்ராசஸ் ஆகலையாது, எனக்கு கேட்குறாங்களா அப்படின்னு. என்னம்மா கேட்டேன், இந்த பூ எவ்வளோம்மா, பூ வைக்கிற இல்லை நீ எவ்வளோ இதுன்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொல்றது தெரியல, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, இது வேணுமா அது வேணும், சும்மா நார்மலா நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சப்ரி சிட்டா நம்ம கூட அவங்க வந்து, காவேரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் சைட் பிஸ்னஸ் சார், நீங்க ஷூட் பண்ணுங்க, நான் சைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ புரியுது என்னோட லுக்கு அண்ட் எவ்ரி திங் அது ரொம்ப ஒத்தென்டிக்கா இருந்துச்சு, ரொம்ப ரியலா இருந்துச்சு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தட் ஓகே, இந்த மாதிரியான எனக்கு பார்க்கும்போது ஆஸ் அன் ஆக்டர் நான் தெரியல, அங்கே ஆர்டிஸ்டா ஒரு நிஜமாவே காவேரி தான் அங்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அளவுக்கு உண்மையான ஒரு கேரக்டரா இருக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஓகே, எல்லாருக்குமே அந்த ஒத்தென்டிசிட்டி ஒரு இருக்குல்ல, அந்த ரானஸ் அது எப்பவுமே இருக்கு. தட் இஸ் தி ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் மலையாள சினிமா. நீங்க வந்து அவ்வளோ டைம் கொடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கேரக்டருக்குள்ள போறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒவ்வொருத்தரோட லுக்கை மாத்தி, இப்போ கபடி ஆக்ஷன் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு ஒரு மலையாள படத்துல வந்து எங்களுக்கு ஒரு 1.5-2 மாசம் டைம் கொடுத்து எங்களை கபடியில ட்ரெயின் பண்ணி, எங்களை ஆக்ஷன்ல ட்ரெயின் பண்ணி இவ்வளவும் பண்ணாங்க. எதுக்குன்னா நாங்க எங்களோட கதாபாத்திரத்துக்கு ஆப்டா இருக்கணும். அங்க பார்க்கும்போது ஓகே இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்பணும். கபடி வீரன் மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டாங்க, அப்படியே ஆக்கிட்டாங்க. ஆமா, ஸோ அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்தாங்க, அது ப்ரொடக்ஷன் அதுக்கான சப்போர்ட்டும் எங்களுக்கு பண்ணாங்க. ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் 4 பசங்களுமே கபடி ஆடுறோம்னா அதில் ஒருத்தர் ஜாக்சன் ஒரு பையன் மட்டும் தான் வந்து ஆக்சுவலாகவே ஒரு கபடி பிளேயர். மீதி நாங்கள் 3 பேருமே எங்களுக்கு கபடி தெரியாது. பட் இதுக்காக வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங்லாம் எடுத்து ப்ராப்பர் ஒரிஜினல் கபடி பிளேயர்ஸோட ஸ்டேட் லெவல் கோச் ரமேஷ் சர்னு ஒருத்தர், அவரோட வந்து நாங்கள் கபடி ட்ரெயின்லாம் பண்ணி 20 days ஒரு ஆல்மோஸ்ட் 6 hours a day பண்ணோம். ஓகே. அண்ட் இந்த குமார்ன்ற ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது மாதிரி பண்ணும்போது இப்போ ஒரு படங்களும் ஒரு கேரக்டர் வரும்போது அதுக்கு ஏதாவது ஒரு லைக் சொல்லுவாங்களா ஒரு மேனரிசம் பண்ணலாம். இப்போ குமாருக்குன்னா நம்ம இது ஒன்று பண்ணலாம், இப்போ நீங்கள் சொன்னால் காவேரிக்கு ஒரு மேனரிசம், அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக அதை ஒர்க் பண்ணீங்களா இதுக்கு? இல்ல அப்படி இல்லை, இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பண்ணோம். பட் ஜென்ரலா வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு ஃபங்க் மாதிரி விட்டுருந்தேன் நான். ஸோ அதுக்கு நான் ஜென்ரலா கேட்டேன், இந்த மாதிரி சும்மா அவன் யோசிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமான்னு. நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ உடனே இதை நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த குமாருங்கிற கேரக்டர் யோசிக்கிறப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ இந்த முடி இப்படி கோத்து இப்படி விடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் பிடிச்சேன். பட் அது நாட் பெரிய ரெலவென்ஸ் இல்லை கதையில. இட் இஸ் ஜஸ்ட் வாட் குமார் இஸ். நீங்க மேனரிசம் கேட்டதுனால அந்த கபடி ஒரு டேஷ் பண்றது அது வந்து அந்த குமார் இப்ப 4 பசங்க இருக்காங்கன்னா 4 பேருக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் ட்ரேட் ஒன்று இருக்கு இந்த கபடியில. அது எல்லாமே கபடி மூவ்ஸ். இப்ப ஜென்ரலா வந்து கபடியில வந்து அந்த ஜம்ப் வந்து ரொம்ப ஸ்பெஷலா ஒன்று பேசுவாங்க. அந்த லயன் ஜம்ப்னு ஒன்று வந்து பவன் ஷராவத் நிறைய பண்ணுவார். அது வந்து
உதயன் ஷேனுக்காக வந்து அது சினிமாட்டிக்கா கொஞ்சம் பல்ட்டின்னு பேரை மாத்தி அவர் பல்ட்டி அவரோட ஸ்பெஷல் ட்ரேட் வந்து பல்ட்டி அடிப்பாரு அப்படின்னு. எனக்கு வந்து டேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் மூவ் அது. நான் வந்து எதுவா இருந்தாலும் ஒரு டிஃபெண்டரா வந்து ஒரு ரைடர் வேற டிஃபெண்டர் வேற. ஸோ டிஃபெண்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, டேஷ் பண்ணி தூக்குவாங்க. ஸோ என்னோட ஸ்பெஷல் மூவ் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயும் சரி கபடிலையும் சரி நான் வந்து எப்படி லாக் பண்ணி டேஷ் பண்ணி தூக்குறேன் அப்படிங்கிறது தான். இன்னொரு பையன் சிவான ஒரு பையனுக்கு வந்து ஸ்கார்பியன் கிக் வந்து அவரோட ஸ்பெஷல் மூவ். ஜாக்சனுங்கிற அந்த பிளேயருக்கு டுப்கி. ஏன்னா அவர் ஒரிஜினல் பிளேயர்னால அவருக்கு மட்டும் அது ரொம்ப ஈஸி, டக்குன்னு எந்த கேப்லயும் வந்து உள்ள பூந்து அப்படி போறது அந்த டுப்கிங்கிற மூவ். ஸோ அந்த மாதிரி 4 கேரக்டர்ஸ்க்குமே 4 ஸ்பெஷல் மூவ்ஸ் அப்படி இருக்கும். ஸோ இது ஏன் நாங்கள் ஸ்டண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணோம்னா சும்மா அடித்தடி அப்படிங்கிற மாதிரி இல்லாம கபடி பிளேயர்ஸ் ஸ்டண்ட் பண்ணா எப்படி இருக்கும், இந்த ஸ்பெஷல் மூவ்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்டண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம். டெபியூவா லான்ச் ஆகும்போதுலாம் நிறைய இருக்கும். அதுவும் நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம், நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நான் ஒரு பெரிய படம் பண்ணும்போது உன்னை கண்டிப்பாக அந்த படத்தில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பருக்கெல்லாம் ஒரு ரோல் கொடுத்து அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி ஒரு நண்பர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃபோட்டோவை காமிச்சா அவங்களை செருப்பால் அடிக்கிறேன், இது மாதிரி பண்ணு, இது மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் நிறைய பார்த்து இந்த மாதிரி ஒரு நண்பன் இல்லைன்னு ஏங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் காமிக்கிறேன் இது மாதிரி ஒரு வந்து எப்படி சொல்லு நன்றியோடும் இது மாதிரி இருடா அப்படின்ற மாதிரி. சொல்லுங்க, அதுலேருந்து யாருமே போனேன் இல்ல. அதான் இப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா நிறைய படம் ஒர்க் பண்ணது கிடையாது, ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். ஷார்ட் ஃபிலிம்ஸ்னாலே ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போ வந்து சினிமாவில் வந்து என்ன வேணால் சொல்லலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ் தான். அங்கே கேமராமேன் எடிட்டருங்க அதெல்லாம் கிடையாது. மச்சான் மச்சான் இங்கே வந்துடா, கட் பண்ணுறா, மச்சான் ஷூட் பண்ணுறான், சூப்பர், இந்த மாதிரி தான் ஒரே ஆள் ஆல்ரவுண்டர். ஆமாம், அந்த மாதிரி தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணுறோம். ஏன்னா அப்போ எங்களுக்கு டைம் இல்லை, எதுவும் இல்லை, எந்த கேமரா ஃபோனு எல்லாமே பண்ணுவோம். ஸோ அங்கிருந்து ஒரு டீம் ரெடியாக வரும்போது நமக்கு எல்லாரும் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ ஆக்டராக வந்து இவன் வருவான், கரெக்டாக மேலே வருவான். அதுக்கும் சொல்லிட்டு நம்ம இப்போ 10 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, 10 பேர் நடிக்கிறாங்க, 10 பேரையும் நம்ம காசு பண்ண மாட்டோம். அதில் நமக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னா நம்ம வேலை தானே டைரக்ஷன்னா, நம்ம வந்து அதுக்கு ஒரு சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அடுத்த எல்லாத்துலேயும் நம்ம கொண்டு வந்துடுவோம். இருந்தாலும் பர்டிகுலராக ஒருத்தர் இருப்பா. அதுதான் இப்போ இதில் சிவான்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட், இதில் 4 பேரில் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு சிவா, ரமேஷ்னு சொல்லிட்டு கேரக்டர். ஸோ 2018 ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் தான் ஹீரோ. அதுக்கப்புறம் திருப்பி 2025 வரும்போது 4 ஹீரோஸில் அவர் ஒரு ஹீரோவாக பண்ணுறது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்னுடைய கோ டைரக்டர் சபரி என்னுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைம்ல இருந்து அசோசியேட் தான். இதை ஸ்போர்ட் எடிட் பண்ண அகில் என்னுடைய ஃப்ரெண்டு தான், விஸ்காம் என் கூட ஒன்றா படித்த ஒருத்தர். ஸ்டில்ஸ் பண்ண சுபாஷ் தான் என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் கேமரா பண்ணிட்டு இருந்தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் சுஹேல்னு சொல்லிட்டு என்னுடைய கிளாஸ்மேட். ஸோ நான் வந்து படத்துக்கு நான் உள்ளே போகிறேன். ஸோ என்ன மாதிரி திங்க் பண்ணுறேன், என் கூட ட்ராவல் பண்ணால் எத்தனை பேர் உள்ளே கொண்டு போக முடியும் அத்தனை பேரை கொண்டு போக ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். ஸோ அவங்க நல்லா வேலை பார்த்ததுனால தான் அவங்க வந்து அங்கே கரெக்டாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் பிரில், அவங்க சைடில் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் பிரில். ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஃப்ரெண்டு படம் அந்த மாதிரில அவங்க எல்லாருமே அவங்க எல்லாம் அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிறவங்க, இன்னும் மேலே வருவாங்க இவங்க எல்லாருமே. ஸோ அவங்க வந்து அது எஃபர்ட் போட்டனால தான், இன்க்ளூடிங் ஷிவு, அந்த கேரக்டருக்கு ஷிவு போட்ட எஃபர்ட் தான் ரமேஷா வந்து வந்திருக்கு ஸ்க்ரீனில். ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும். வேகன்சி இருக்கான நண்பர்கள் பட்டியலில் இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னா கூடிய வந்துடுறோம். தங்கிறதுக்கு திங்கிறதுக்கு சாப்பாடு இடம் கொடுத்தா போதும். இந்த மாதிரி எப்படி சொல்றது, இந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புள்ஸை வளர வைக்கிறதுன்னு ஒரு சில பேர் தான் சினிமாவில் அது எல்லாருக்கும் பண்றது. பட் நிறைய பேர் அடுத்த கட்டத்துக்கு போனோடனே சொல்றேன்டான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. பட் அதையும் நீங்க வந்து ஒரு கிரியேட் பண்றது, ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அது கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்லை நம்ம யார் கூட இருந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் ஒரு சவுண்ட் இருக்கும். அங்கே இருக்கிற பாசிட்டிவ் வைப் இல்லைன்னா அங்கே இருக்கிற ஒரு மஜா அது எங்கே கிடைக்கும்? நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் எங்கே வேணால் போகலாம். இப்போ நான் வந்து எனக்கு வந்து சினிமானா இந்த சினிமாவுக்குள்ளே இந்த 1 year தானே, அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த 1 yearல நான் நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லாமே செப்பரேட் ஃபீலிங்ஸ், செப்பரேட் வைப் தான். இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற அந்த மூமெண்ட் அங்கே மரியாதையும் இருக்காது. எது ஆமா அவங்களுக்கு எப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்போ மச்சான் என்னடா அந்த மாதிரி தான் இருக்கும் எப்போ. அது வந்து வேற மூமெண்ட் தான். அது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் இருந்துட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட. சூப்பர் தான். ஓகே, நான் இன்னொன்று ஒரு சீன் பார்க்கும்போது கத்தி வச்சு இப்படி நீங்கள் அந்த ட்ரெயின் பக்கத்தில் இருக்கும்போது ஒருவேளை இதெல்லாம் உள்ள இன்கார்பரேட் ஆகும் போல இருக்கு. அவங்க சண்டை போடும்போது கூட அவங்க அந்த கபடி பிளேயர். ஆமா, எல்லாருமே அந்த மூமெண்ட்ல தான் இருப்போம். ஓகே அது கபடி பிளேயர்ஸா இவனுங்க வந்து ஒரு இடத்துல நின்று சண்டை போடலாம் இல்ல, ஒரு மூமெண்ட்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. பாடியில அந்த ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆஸ் கபடி பிளேயர்ஸா நாங்க அப்படிதான் ஃபைட் பண்ணிருப்போம் நாங்க. ஓகே, அண்ணனை கேஷ் பண்ணும்போது அவர்கிட்ட நரேட் பண்ணும்போது அவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணி கதையில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தாரா? அவ்வளவுதான், என்ன சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. என்ன வரல, நான் கதை சொன்னதும் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கதை கேட்டவங்க ஓகே, அதுக்கு இந்த மீட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அவர் கதை கேட்டதும்
சூப்பர் எக்ஸலண்ட். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கதை. ரொம்ப பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் சேஞ்சஸ் அவ்வளோ வராது. நம்ம எதுக்கு பேசுவோனோ கேரக்டர். இப்போ கதை நான் பண்ணிட்டேன், கேரக்டர் என்னால் பண்ண முடியாது, நாங்கள் சேர்ந்து தான் பண்ணோம். அது எல்லா ஆக்டர்ஸும் அந்த மாதிரி தான். நான் கதை பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறோம், பட் கேரக்டர்னா டேரக்டரால் மட்டும் இது பண்ண முடியாது. நான் சாந்தனா கிட்ட பேசி தான் குமாரை உருவாக்க முடியும், இல்லைன்னா இப்போ ஷேன் கூட பேசி தான் உதயன் கேரக்டரை கொண்டு வர முடியும், அண்ட் பிரீதி, காவேரி. ஸோ அதுக்காக நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். இப்போ சொன்ன அந்த விஷயங்கள், இப்போ இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், செட்டிலாக பண்ணலாம் கொஞ்சம். ஏன்னா உங்களுக்கு தமிழ் ஃப்ளேவர் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா கேரளா தமிழ்நாடு பார்டரில் நடக்கிற கதை, 4 பசங்க, மலையாள ஃபிலிம், தமிழ் ஃப்ளேவர்ஸ். பட் தமிழ் ஃப்ளேவர் இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம பண்ணலாம், செட்டிலாக ஒன்று பண்ணலாம். ஸோ அது எல்லாத்துலேயுமே டைலாக்லேருந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணலாம். நிறைய மலையாளம் பேசியிருக்காரு, அதே பெரிய விஷயம். இந்த படத்தில் தமிழ் பையனாக இருந்தாலும் ஐ திங்க் 90% மலையாளம் பேசியிருக்காரு. அதுவும் தமிழ் ஃப்ளேவரில். அங்கே மலையாளம் பேசுகிறவங்க வந்து கொச்சின், திருச்சூர் அந்த மாதிரி பேச மாட்டாங்க, கொஞ்சம் தமிழ் சாயல கலந்து இருக்கும். அதுக்கு கரெக்டாக அவர் ட்ரெயின் பண்ணி அவர் மலையாளம் கிளாஸ் எடுத்தார். ஐ திங்க் ஆமா, ஒரு மாசம் இந்த கபடி ஸ்டண்ட்டுக்கு முன்னாடி 1 மாசம் மலையாளம் டியூஷன். பிரீதியும் மலையாளம். ஏன்னா எல்லாருக்கும் டியூஷன் டீச்சர் ஒருத்தர் இருக்காரு, ஸ்மிதா டீச்சர். ஸ்மிதா டீச்சர் வந்து ஸ்மிதா டீச்சர் வந்து ஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு பிரீதி வரல, அட்டெண்டன்ஸ் போடல. நான் அட்டெண்டன்ஸ் போட்டேன். ஆனா எப்படின்னா இவங்க 1 month தான் போட்டேன் சார், ஒரு 10 days அவ்வளவுதான். ஆனா 10 daysல கொஞ்சம் ஒரு ஐடியா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது, வேர்ட்ஸ் எல்லாமே ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டு. கண்டிப்பா. எனக்கும் மலையாளம் சூப்பரா சொல்லிருக்கீங்க. சுகமானோ, எனக்கு நீ இஷ்டமா, நான் உன்னை பிரேமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு ஆனா புரியுதா சொல்றாங்க, எனக்கு நீ இததான் 4 மணி நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க தானே? ரைட்டா, எனக்கு நீ இஷ்டமானோ, நான் உன்னை பிரேமிக்கணும் அப்படி அவர் பேசுறது கரெக்டா? புரியல எனக்கு நீ இஷ்டமானோ, நான் எனக்கு இஷ்டம் எனக்கு இஷ்டமானோன்னு கேட்டா இல்ல எனக்கு நீ எனக்கு இஷ்டமானோ பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க. அப்படியா? தப்பா? ஐயோ, கரெக்ஷன் பண்றீங்களா? அப்பனா கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லுங்க. எனக்கு நீ இஷ்டமானோ ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். நான் உன்னை நான் இல்ல, இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் உன்னை பிரேமிக்கணும் கரெக்டானா? நான் உன்னை காதலிக்கிறேன் அதானே கேக்குறீங்க? ஆமாண்ணா. அதுதான் எனக்கு நினக்கு என்ன இஷ்டமானோ. நினைக்கு என்ன இந்த ஒரு டயலாக நம்ம கேக்குறது அப்படின்னா ஞான் நின்னை பிரேமிக்கணும், ஞான் நின்னை பிரேமிக்கணும் இப்படின்னு தான் சொல்லி தர சொல்றாரு. இதுதான் நான் உன்னை காதலிக்கிறேங்கிறதுக்கு மலையாளம் ஞான் நின்னை பிரேமிக்கணும். நான் நினைக்கிறேன் டீச்சர் மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல அது என்னன்னா இவங்க 2 பேரும் ஐ திங்க் செல்வா சார் ஓகே ஜீனியஸ், அவரும் மலையாளம் கிளாஸ்க்கு வந்திருந்தாரு. அவரும் மலையாளம் பேசுறாரு, அதெல்லாம் இருக்கும். ஏன்னா செல்வா சார் இவர் வந்து இப்ப பிரீதி சாம்ரன்னா 25 கிளாஸ் அட்டன் பண்ணுவாரு, பிரீதி 10 கிளாஸ் அட்டன் பண்ணுவாரு, செல்வா சார் 2 கிளாஸ். அவரு அப்ஸ்காண்டவரா? அவ்வளவுதான் வர மாட்டாரு. அவர் வந்து உன்னி எல்லாம் ஸ்போர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் அட்டன் பண்ணுவாரு. ஸோ வந்து நான் வந்து சாந்தனா விட்டானே போங்க என்ன பேசி போனேன், பிரீதி போ சார், போக சார், கெஞ்ச வேண்டியதா இருக்கும் எப்படியாவது போங்க சார். பட் இருந்தாலும் செல்வா சார் வந்து அவர் வந்து மலையாளம் பேசின விதம் டப்பிங்கில், ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு. அவருக்கு வந்து டைம் கோட் வச்செல்லாம் டப் பண்ணுவார், டேரக்டர் இல்லையா? இப்போ இந்த டைம் கோடில் இந்த டைலாக் வருதுன்னு இங்கே லேண்ட் பண்ணால் நான் மலையாளத்தில் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொன்னால் டப்பிங்லேயே அவர் வந்து மலையாளத்தை அவ்வளோ மேலே கொண்டு வந்துருக்காரு சூப்பராக. ஸோ அதான் அந்த எஃபர்ட் சந்தோன்னா பிரீதி எல்லாரும் மலையாளத்துக்காக போட்ட எஃபர்ட் அது தெரியும் ஸ்க்ரீனில். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாரோட காம்பினேஷன் சீன் இருக்கும்போது அது ஒரு பெரிய சீன், ஐ மீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன். அப்புறம் எனக்கும் நிறைய டைலாக்ஸ் இருக்கு, சார் ஒன்றும் அவ்வளோ பேச மாட்டார், பட் எனக்கு நிறைய டைலாக்ஸ் இருக்கு. அப்போ நான் உன்னி சிட்டா கிட்ட போய் ஃபர்ஸ்ட் டைம் நான் சார் கூட நடிக்கிற காம்பினேஷன்ல சீன் இருக்கு, நான் எப்படி சொல்ல போறேன், எனக்கு பயம். என்ன பண்ணேன்னா சரி அப்படின்னா எல்லா டைலாகும் மாத்திடுறேன், அதை புது டைலாக் அப்படின்னா அப்ப சொன்னாங்க, இல்ல பரவாயில்ல நீ 10 கிளாஸ் ஆகுது அட்டென்ட் பண்ணிருக்க சார், 2 ஒன்னும் பிரச்சனை இல்ல, சேம் போட் நோ ப்ராப்ளம். அப்பதான் ஆமா இல்ல சாருக்கும் மலையாளம் தெரியாதுல்ல, அப்ப நான் எதை சொன்னாலும் ஓகேதான். ஓ கான்ஃபிடென்ட் ஆயிட்டீங்க, சிறப்பு. அப்புறம் இல்லைன்னா ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு சார் கூட ஒர்க் பண்ணும்போது. அவங்க இப்படியே இருந்துச்சு ஆக்சுவலி சீனும். ஆனா நான் நினைட்டு இருந்தேன், பட் சார் இங்கே இருக்கும்போதே நான் இப்படி பார்த்துட்டு உன்னிச்சிட்ட என்ன சார் பயமா இருக்கு. அப்போ அவங்க வந்து இல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சார் சும்மா பாக்குறதுக்கு அப்படி இருந்தாங்க, பட் ஹி வாஸ் வெரி கூல் அண்ட் காம். அப்போ அவரை சொன்னாங்க, என்ன
போங்க, என்ன பார்த்து என்ன பயம் உங்களுக்கு அப்படின்னு. ஸோ ரொம்ப காமான கூலான பர்சன். ஓகே, அண்ணன் ஏதோ சொல்ல வந்தாரு அவ்வளோதான். இல்ல அதான் செல்வா சார் என்ன கேட்பாருன்னா, உன்னி டைலாக் என்ன சார்? மலையாளம் சார். மலையாளமா? மறுபடியும் மலையாளம்? நீ தமிழ் கேரக்டர் தான் சொன்னேன் சார். தமிழ் கேரக்டர் இவ்வளவு மலையாளம் பேசுறாங்க சார். தமிழ் வரலையே, தமிழே காணுமே அப்படின்னு. இல்ல அதுக்கப்புறம் அவரு கேரக்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து தமிழ் பேச மாட்டேங்கிறாரு சார். இந்த லைட்டா தமிழ் பேசுவேன் சார், நான் மலையாளம் தான் பேசுவேன். இல்ல சார் இது கொஞ்சம் லைட்டா, இல்ல நான் மலையாளம் மட்டும் தான் பேசுவேன். அவரும் உள்ள வந்து ரொம்ப பெரிய இப்போ அந்த சீன்லாம் பிரீதி சொன்ன சீன்லாம் பெரிய சீன், பெரிய ஷெயின் செல்வா சார் ஃபேஸ் டு ஃபேஸ் வர சீன், அதெல்லாம் அதுக்கெல்லாம் அவரும் மலையாளம் பேசியிருப்பாரு, பிரீதியும் மலையாளம் பேசியிருப்பாரு. அது கரெக்டாக நல்லா வந்திருக்கு அந்த சீனும். தென் ஷெயின் வந்து ஆக்சுவலாக மலையாளி, அந்த கேரக்டர் தான், மலையாளி கேரக்டர் தான். பட் ஷெயின் என்னன்னா, ஷெயின் இந்த ஃபர்ஸ்ட் நான் ஷெயின் கிட்ட தான் கதை சொல்கிறேன். ஷெயின் தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து உருவாக்குறாங்க. சொல்லி ஆமாம், ஷெயின் தான் பிள்ளையார் சொல்லி. ஸோ அப்போ நான் ஷெயின் கிட்ட போகும்போதும் ஷெயின் வந்து சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்த்தான். ஏன்னா ஷெயினுக்கு வந்து பேக்ரவுண்ட் பார்க்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஒருத்தர் வந்து ப்ரெசன்டேஷன் பாஸ்ட்டை பார்க்கல, ப்ரெசன்டேஷன் மட்டுமே பார்த்தாங்க. பார்த்து ஓகே கரெக்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெயினிங் கூட வந்து நானும் ஷெயினும் தான் நம்ம ப்ரொடியூசர் சந்தோஷ் டி குருலா சார், பினிச்சாட்டா அவங்கள பார்த்து மீட் பண்ணி, அவங்க வந்து அங்கே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த மாயாநதி, மகேஷ்ணபதிகாரம் பெரிய பெஞ்ச் மார்க் இருக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, இந்த படம் நல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட போகணும். ஏன்னா இப்போ நான் வந்து இப்போது எப்படி கதை சொல்ல போனாலும் இவங்களெல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கில் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு கால் வேணும் இல்லையா? அது இருந்தது என் ப்ரொடக்ஷன் கிட்ட இருந்து. நான் யார் சொன்னாலும் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா, நான் நல்ல படம் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட், எல்லாமே கான்ட்ராஸ்டாக இருக்குது. பிரீதி அங்கே புதுசு, சாந்தனு ப்ரோ இவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்பி வராங்க, செல்வா சார், அல்ஃபோன்ஸ் புத்திரன், இந்த எடிட்டர் வந்து கில் துரந்தர் பண்ண சிவகுமார் பண்ணிக்கார் பாலிவுட், அபய் சாயபங்கர் ஃபர்ஸ்ட் மியூசிக். அப்போ சாயபங்கர் ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் படம் இல்லை. நான் அபய் கிட்ட கதை சொல்லிட்டு, அபய் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அபய் கிட்ட கதை சொல்லிட்டு அபய் சைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஆசை கூட மட்டும்தான் இருந்துருச்சு. இந்த படம் எதுவும் இப்போ பண்ற எதுவுமே லைன் கனெக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நான் சொன்னேன் இல்லை, எனக்கு வந்து நான் எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் பேசுற விதத்தை பற்றி தான் எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ட் வரும். ஸோ அபயா இருக்கட்டும், சாந்தனா இருக்கட்டும், பிரீதியா இருக்கட்டும், ஷெயினா இருக்கட்டும், நம்ம ஒன்று பேசுகிறோம், அதுக்கு அவங்க மைண்டில் என்ன எடுத்துக்கிறாங்க, திருப்பி என்ன பேசுகிறாங்க, எல்லாருமே நல்ல படம் பண்ணணுன்னு தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ அவங்க தர்ற அந்த ஃபீட்பேக்ஸ், அந்த டிஸ்கஷன், அந்த ஹெல்த்தி வே, அதுதான் ஒரு படம் வருது. ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் உருவாகிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் பண்ண சப்போர்ட் பெரிய விஷயம். சப்போர்ட்டை விட ரிஸ்க்கும் இருக்குது அதில். இருந்தும் இந்த படம் வந்து ஒரு நார்மல் மலையாள படத்தோட பட்ஜெட் இல்லை இந்த படம். ஏன்னா இப்போ ஸ்போர்ட்னா அதுக்கு ஒரு செட் இருக்கும், ஆக்ஷனுக்கு இன்னொரு செட் இருக்கும், ஒரு சோடா ஃபேக்ட்ரி செட் போட்டிருக்கோம். இதெல்லாம் அங்கே புதுசு. அங்கே வந்து பெரிய பெரிய படங்கள், இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படங்கள்லாம் செட்டு, இப்போ குணா அந்த செட்டெல்லாம் போவாங்க. இப்போ நாங்கள் அதை செட் போட்டு பண்ணும்போது அவருக்கு அந்த ரிஸ்க், அந்த பட்ஜெட் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். இருந்தும் ஒரு கண்டென்ட்டை என் டீமை, இவங்க எல்லாரும் சேர்ற என்னோட டீமை நம்பி ஃபுல்லாக உட்காந்து, ஐ திங்க் இப்போ கூட அவங்க பர்சன்ஸ் இங்கே இருந்துச்சு இந்த. ஆமாம், அது பெரிய ஒரு பிளெஸிங் தான். அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எனக்கு கிடைச்சது. சரி, இப்போ நான் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற படங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும். ஆனால் நாங்கள் வந்து பெரிய பேங்கராக, ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக ஆக்சுவலாக மார்க்கெட்டில் உருவாக்கி ஒரு மாதிரி அடுத்த ஒரு மீட்டில் வந்து வேறு ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணுன்னு, அது மாதிரி அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக அது நடக்கும். எஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வந்துட்டு இந்த பெல்ட்டி அடுத்தடுத்து பெரிய படங்கள்லாம் அப்படியே அமைஞ்சு அண்ணனும் எல்லாருமே அப்படியே அடுத்தடுத்து கட்டுக்கு போவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி டைம். Thank you so much. Dive into a world of luxury with One Aroma fragrances. Visit onearoma.com. Start your mental health journey with the Love Hope Company. Get 30% off on your first therapy session. Make your own style statement with Studio Profile. Exclusive offer for students.